ஹலோ வெல்கம் நண்பா. இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில். சோழர் காலம் மற்றும் பல்லவர் காலம் இருக்காங்கல்ல, அவங்க ஆட்சி பண்ண கோவில். எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கல்வெட்டுலாம் இருக்கும். ஆனால் இப்போ தொழில்துறையால் பராமரிக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லலாம், இது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் எண்டு வந்தோடனே நான் வரவழைக்கிறதுமா பாருங்கள், கல்கள் இருக்குல்ல, இதில் பாருங்கள் அச்சாணி முறிஞ்சு போனால் ஒரு கல் சக்கரம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஷேக்காகும். ஓகேவா, அந்த மாதிரி ஷேக்காகிறது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குதிரை. ஓகேங்களா, இங்கேருந்து பாருங்களேன், குதிரைக்கான கடிவாளங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே விட இந்த மண்டபத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். அப்படியே பேக் சைடு பின்னாடியில் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுறது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தளவு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அதுக்கப்புறம் 50 பாருங்கள், ஒரு 50 தூண் இருக்கும். ஒரு 50 தூண்லேருந்து இங்கே வந்திருக்கோம். பார்த்துங்க, முழுக்க ஒரு 50 தூண் இருக்குது. இதில் பாருங்களேன், உள்ளே வாங்க. இதுதான் மண்டபம் நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே இதில் பாருங்களேன். இங்கே வந்து பாருங்கள், உள்ளே வாங்க. மேலே உள்ள சீலிங்லாம் பாருங்கள், மேலே உள்ள சீலிங்லாம் புதுசாக வந்துருக்கு போல். ஆனால் இப்போ உள்ள பார்க்க நல்லா இருக்குன்னா பார்க்க கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும். பார்க்கலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க கோயில். இப்போ நான் ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனால் உள்ள கோயிலுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தோம், நடா சாத்தி கிடக்கு. இருந்தாலும் பிரச்சனை நம்ம இதே பார்க்கலாம். ஒவ்வொருத்தனையும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நாயக்கர் மகால் தூண் இருக்குல்ல, நாயக்கர் மகால் தூண் அந்த மாதிரி தூணாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன தூண்களாக இருக்கும்னு பிரச்சனை இருக்கும் நமக்கு. அடுத்ததில் வேற அளவுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போல. இன்னொரு காலத்தில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நடக்கும் போல அந்த இடத்துல. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி மழையை படம் வச்சுருக்காங்க. வேற இதில் அடுத்து ஒன்றும் இல்லை இதில். அப்புறம் சுற்றி பார்க்குற அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மேலே போகிற ஸ்டேஜுக்கு தான் ஃபுல்லாக அது வழியாக இருக்குது. இந்த இதில் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், வேறு இதில் பேக் சைடு ஃபுல்லாக பின்னாடி மலைங்கள் இருக்குது, அதில் பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். வேறு இடத்து எக்ஸ்ட்ரா தூணில் எண்ணி பார்த்தோன்னா ஒரு 50 60 100 தூண்கிட்ட இருக்கும் போல. இதில் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த இதில் இது எந்த காலம்னு சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் உங்களை கேட்டு பார்த்தோம், என்ன காலம் சொல்கிறாங்கன்னா பல்லவர் காலம் சோழர் காலம் இருக்குல்ல, சோழர் காலம் பல்லவர் காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் டீட்டெயில் என்னன்னு தெரில. ஆனால் பாதித்துன்னு உள்ள சிதைவடைஞ்சிருக்கு. அடுத்து என்ன பார்ப்பாங்களேன், நமக்கு 50 தூண்கள் இருக்குல்ல, 50 தூண்கள்ட்டு ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சிலை பாருங்கள். இதில் வந்து சிவன் இருக்கா, சிவனோட லிங்கம் ப்ளஸ் சாமி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நம்ம தமிழர்கள் பாருங்கள், தமிழர்கள் ஆண்ட சிலை வந்து ஒரு யாழி தெரியுமா, யாழியோட சிலை ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா யானையோட சிலை பாருங்களேன், இங்கே யானையோட சிலை. அது இது மாதிரி ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு இது உள்ள புதுசாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்க்க டைம் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம கோயில் மேலே போய்ட்டு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகேவா, வாங்க வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே பாருங்கள் நண்பா, இதுக்கான அவுட்வே மட்டும் பாருங்களேன். அவுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஆனால் சிதை உடஞ்சிருக்கு, ஆனால் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு கட்டமைப்பு மட்டும். அடுத்து பாருங்கள் நண்பா, அடுத்து பாருங்கன்னா இதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ். ஓகேவா, இதுதான் நம்ம கோயிலோட ஒரு என்ட்ரன்ஸு. ஏன்னா கோயில் பூட்டி கிடக்கு, நட பூட்டி. நம்ம வந்த டைமிங்கும் தவறான டைமிங், அதனால் நமக்கு நடைப்பகுதி கிடையாது. கோயிலோட என்ட்ரன்ஸை மட்டும் பாருங்கள். பாருங்கள், இது நான் சிவன் கோயில்னு நினைக்கிறேன். இது நான் மேபி கட்டடங்கள் ஃபுல்லாக சோழர்கள் இருக்காங்கல்ல, சோழர்குள்ளே மேபி என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க அவங்க கட்டடங்கள் ஃபுல்லாமே என்னவாக இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிவனை பற்றி தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஃபுல்லாக சிவன் கோயில் தான். ஓகே, அடுத்து பாருங்கப்பா, இப்படி நம்ம தேவையில்லை நமக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்து அவருக்கான நந்தியை பாருங்களேன். அதில் பாருங்கள் பொண்ணுங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள், பொண்ணுங்களாம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் அவரோட காதில். ஓகேங்களா, சரி பாருங்கள் நண்பா. ஓகே போதும், நம்ம அடுத்து நம்ம கோயில் சைடில் போகலாம். வாங்க, அங்கே நம்ம மலை மேலே போகலாம். லாஸ்ட்டாக ஒரு கிணறு சொல்லியிருக்காங்க, உரக்கிணறு சொல்லியிருக்காங்க. இதில் தண்ணி வந்து 24 ஹவர்ஸும் தண்ணியில் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குமா. ஆனால் இப்போ கொஞ்சம் தான் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கணும் நண்பா. லைட்டாக காட்டுங்க. செல்லு உள்ள போட்டு வரேன். சரி பாருங்க நண்பா, இந்த அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் எல்லாம் மற்றாக்குறையாக தான் இருக்குது. பிரச்சனை அடுத்த மலைக்கு போகலாம் நண்பா. வாங்க நம்ம போகலாம். இங்கே பாருங்க நண்பா, இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பக்கத்தில் ஜூம் பண்ண லைட்டாக வாங்க. என்ட்ரன்ஸுக்கான நுழைவாயில் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுக்கான தூணை மட்டும் பாருங்கள், ஒரு அடி கிட்டத்தட்ட 5 அடி 16 அடி இருக்கும் போல். ஃபுல்லாமே தூண்கள் மேக்ஸிமம் அந்த தூண்கள் வந்து 20 அடி இருக்கும். ஆனால் சோழர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கான என்ட்ரன்ஸு ஃபுல்லாக அதுக்கான வேலையில் ஃபுல்லாக இன்னும் முழுமையடையாமல் தான் இருக்க சொல்லலாம். ஆனால் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸ் இதில் பார்க்க வியக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 2 சைடும். அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தோம், இது 2 வந்து பட்டி மண்டபங்கள் தெரியுமா. சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம்ல, சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் திருவாசம்லாம் படிச்சிருப்போம்ல, பட்டி மண்டபங்கள் படிச்சிருப்போம்ல. அந்த மண்டபங்கள் இருந்ததாக அந்த லோக்கலில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா சோழர்கள் ஆண்ட போது அதனால் ஓகே பார்த்துக்கலாம். ஓகே பாருங்கள்,
லாஸ்ட் ஒன்றே பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஓகே நண்பா, அடுத்து பாருங்கள். நம்ம ஃபுல்லாக கீழே அவுட் சைடு ஃபுல்லாக பார்த்தோம்ல, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு மலைக்கு மேலே போகலாம். ஓகேவா, அது முன்னாடி சைடில் வாங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. மேலே போய் சாப்பிட்டு பேலன்ஸ் வீடியோ பார்க்கலாம். பாருங்க, மலையை குறைஞ்சப்பா தாத்தா உட்காந்துருக்காங்க. உங்கள் தாத்தா உட்காந்துருக்காங்க. மலையை குறைஞ்சி சாப்பிடலாம். ஓகேவா, அப்படியே மேலே போய் ஃபாஸ்ட்டாக வாங்க. பாரு, இந்த பட்டிமன்றம் சொன்னேன்ல, அதுக்கான என்ட்ரன்ஸ் வியூ தான் அது. ஓகேவா, என்ட்ரன்ஸ் வியூ தான். இங்கேருந்து வியூஸை பாருங்களேன். ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மலையை ஃபுல்லாக குடஞ்சிங்க பாருங்கள். வியூஸை பாருங்கள், ஃபுல்லாக மலையை குடஞ்சி எல்லாமே எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே பார்க்க ஏதோ திருமயம் கோட்டை இருக்குல்ல, அந்த ஃபீல் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது. இருந்தாலும் ஓகே, நல்லாயிருக்கு. கொஞ்சம் பார்க்க வியூஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்தோன்னா இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது. வா பாருங்களேன், இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய குளம் இருக்குது பாருங்களேன். அப்படியே வாங்க, அப்படியே மேலே போகணும். வாங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இதுக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லா ஃபீலிங் நல்லா இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பராமரிச்சுன்னு இடம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு மேலே ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் போகலாம். வாங்க பாருங்கள், இதுக்கான படிகள்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக மலை ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக வெட்டி எடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை கீழே காமிங்க. ஃபுல்லாக ஸ்டெப்ஸை கீழே ஃபுல்லாக வெட்டி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பெட்டராக இருக்குது. ஓகே தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் வந்தாச்சு. தான் கோயிலோட குன்றாண்டார் கோயில் இருக்குல்ல, அதை ஃபுல் அவுட்டி வியூ தான். பார்க்க சோழர்களை கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த கோயிலை. பட் நல்லாயிருக்கு வியூஸ் பாருங்களேன். பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. வந்ததுக்கு நல்ல ஒரு ஷூட்டிங் பாட். ஓகேவா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணணும். நல்ல பிளேஸாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஓகே சாப்பிட்டு ஓகே ஓகே பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்காங்க. ஓகேவா, ஓகே ப்ரோ, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனலை மீண்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.